சாச்சனாக்கு வந்துட்டு என்னதான் சொல்றது என்னதான் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா சாச்சனாக்கே இது தோணுமா தோணாதா அப்படிங்கிறது இல்ல. கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து சாச்சனா கூட ரொம்ப டச்சே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்றதும் சரி, அவங்க பண்ற ஆக்டிவிட்டி சரி சுத்தமா பிடிக்கலன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா வந்து முன்னால வந்து பயங்கரமா வந்து பாய்ஸ் டீம்லேயே தான் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த இதே குறைஞ்சிருச்சு. அதை பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து என்னடா பொறாம பிடிச்சிட்டு அலையிறாங்க சாச்சனா அப்படின்னு பார்த்தா, நம்ம நம்ம சாச்சனா வந்துட்டு நம்ம அன்சிதாவை வந்துட்டு ஏன் அன்சிதாக்கும் சாச்சனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னும் வந்து தெரியல. ஆனா இருந்தா வந்துட்டு விஜய் விசால்ட் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அது என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா வந்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது மாதிரி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் பவித்ரா பத்தி வீடியோ. பவித்ராக்கு சாச்சனா நடந்தது. இது மாதிரி வந்து முத்துமார் வந்து ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்டிருந்தப்போ வந்துட்டு ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகும்போது சௌந்தர்யா நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கை காமிச்சு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா என் கெஸ்ட்ல வந்து ஜாக்லின் மட்டும் தான் இருந்தாங்க, சௌந்தர்யா இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு வந்துட்டு நீங்களா இப்பெல்லாம் தகுதியா வந்துட்டு தகுதி இருக்குதா இல்லையா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா வந்துட்டு என்கிட்ட ஏறுறாங்க. நான் வந்து என் கெஸ்ட் படி தான் சொன்னேன், என் கெஸ்ட்ல இருந்தது என் கெஸ்ட் பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை நான் சொன்னேன். இருந்தாலும் வந்துட்டு இது வந்துட்டு தப்பு, இது வந்துட்டு எல்லாம் கெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு ஒருத்தங்களோட தகுதி இருக்குது தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா சொல்றாங்க. இது வந்துட்டு என் கெஸ்ட் தானே, நான் என் கெஸ்ட் தான் நான் முடிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு விஜய் விசால்ட்ட சொன்னாங்க. விஜய் விசால் வந்துட்டு இதெல்லாம் அப்படிதான் வந்துட்டு ஒண்ணுது வந்துட்டு வெளியில தெரியக்கூடாது, ஒண்ணுது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நீ வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவங்க வந்து இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சாச்சனாவை பத்தி நம்ம விஜய் விசால் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. இதுல ஒண்ணு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்துட்டு இப்ப எப்படின்னா சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க என்னன்னா ஜெஃப்ரி வந்துட்டு முதல் 2 வாரம் அவன் வெளியிலேயே போற மாதிரி இருந்துருச்சு. வெளியில வந்து எல்லாருமே அவன் வந்துட்டு சுத்தமா கேமே இல்ல, அவன் வெளியில போற மாதிரி எனக்கே கண்டிப்பா தோணிருச்சு. ஆனா அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் கேமை இம்ப்ரூவ் பண்ணி அவன் வந்துட்டு இப்போ 50வது நாள்ல வந்துட்டு நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு முத்து வந்துட்டு இப்ப வந்துட்டு நெகட்டிவா இருக்கு, நம்ம பாசிட்டிவா இருக்காரு. அது போக போக பாத்தீங்கன்னா அது நெகட்டிவாவே போயிட்டே இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு இப்போ வந்துட்டு நெகட்டிவா இருக்காங்க. இந்த நெகட்டிவ்லயே போயிட்டே இருந்தாங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ்லயே போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த கேம் பிளே வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அவங்க வந்து டக்குன்னு வந்து பாசிட்டிவா நம்ம பாசிட்டிவா பேசலாம், இப்ப வந்து கொஞ்சமாச்சு பாசிட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இது வந்துட்டு அவங்களும் வந்து ஃபைனலிஸ்ட் போயிடுவாங்க, ஃபைனலிஸ்ட்ல போக மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா விஜய் விசால் பேசிட்டு இருக்காங்க. இதுல என்னடா பொறாம பிடிச்சி அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா நீ சொன்னீங்க அப்படின்னா அன்சிதாவை ஏன் உங்க எல்லாருக்குமே பிடிக்குது, அன்சிதா வந்து ஏன் பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குது, ஏன் அவங்களை வந்து எதா இருந்தாலும் வந்து சேர்த்துக்கிறீங்க, எந்த இது பேசுறதா இருந்தாலும் பிடிச்ச மாதிரி எல்லாருமே பிடிச்ச மாதிரி எல்லாமே ரொம்ப அட்டாச்மெண்டா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நாங்க வந்து அன்சிதா வந்து அவ வந்தோடனே ஒண்ணு சொன்னா, என் கூட வந்துட்டு இப்பெல்லாம் இப்ப அந்த பெட்ல வந்து 2 பேர் படுக்கலாம், அந்த 2 பேரும் யார் படுத்தாலும் ஓகே, எனக்கு அதெல்லாம் இல்ல, எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேர்ட் சொன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ எனக்கு வந்துட்டு விஜய் விசால் சொல்றாங்க, அவ வந்து எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவ வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டாவே ஆனா, அவ வரதுக்கு முன்னால நான் அவள்கிட்ட பேசினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் சொல்றா. இந்த எதனால இது வந்துட்டு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு அன்சிதா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க, அன்சிதா கூட பாய்ஸ் டீம் பேசிட்டு இருக்காங்க இப்ப சில காலங்களா. ஆனா பாய்ஸ் டீம் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் வந்துட்டு நம்ம சாச்சனாட்ட முன்னாடி பேசியிருந்தா இப்பெல்லாம் அவங்கள்ட்ட சுத்தமா வச்சுக்கிறது இல்ல. அதனால வந்துட்டு இந்த ஒரு பொறாம பிடிச்சி வந்துட்டு நம்ம அன்சிதாவை கேட்கறாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றாங்கன்னா விஜய் விசால் வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு அவ பாசிட்டிவா அவ கருத்து வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவ வந்துட்டு எதுலயுமே முந்திக்கல, நான் இதுல போறேன் அப்படிலாம் சொல்ல. அவ வந்துட்டு எதுல எனக்கு முயற்சி செய்ய முடியும், எதுல வந்துட்டு என்னால பங்கேற்க முடியும் அதை நினைச்சுக்கிட்டு அவ வந்து கரெக்டா அவ பண்ணிட்டு இருந்தா. அதனாலதான் பாய்ஸ் டீம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு அவளை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் விசால் சொல்றாங்க. அண்ட் இந்த பொறாம பிடிச்சிட்டு அலையிற சாச்சனா வந்துட்டு இந்த 2 வாரம் இருக்குமா அப்படிங்கிறது, இந்த வாரம் இருக்குமானுங்கிறதே டவுட்டாவே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.